ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரியல் அனாலிசிஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கொடுத்துட்றேன். நம்ம டெஸ்ட்டில் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்போவுமே இசட்டுன்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். இதில் எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ், இந்த ஐங்கிறது இமேஜினரி நம்பர். ஐயோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா I² = -1 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. ஓகேவா? இசட்டுன்னு டினோட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது அதோட ஃபார்மு. அதில் எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ், ஐங்கிறது இமேஜினரி பார்ட். ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா I² = -1. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸுங்கிறத நம்ம இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் அண்ட் y = இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஒய்யை ஏன் இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்கிறோன்னா இமேஜினரி நம்பர் ஐ வந்து அது கூட இருக்குது. ஓகேவா? இமேஜினரி பார்ட்டான ஐ எது கூட வருதோ அதுதான் நம்ம இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒய் கூட ஐ வந்திருக்கனால ஒய்யை தான் நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சீன்னு ஒரு சப்செட் மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்ம் இருக்கும். அதில் எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு சின்ன ரிமார்க்ஸ் பார்த்துடலாம். இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ இதில் 0வாக இருக்குது அப்படின்னா இந்த இசட்டோட வேல்யூ இப்போ இசட் = எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதில் எக்ஸுங்கிறது 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஐஒய் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது பியூர்லி இமேஜினரி பார்ட்டாக இருக்கும். சப்போஸ் y = 0வாக இருந்தால் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து இசட் வந்து நமக்கு ரியலாக மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான ஒரு பர்டிகுலர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொண்டு வர முடியாது. ஓகேவா? அடுத்தது காஞ்சுகேட் அண்ட் மாடல். ஃபஸ்ட்டு காஞ்சுகேட்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறத வந்து நம்ம இசட்டுன்னு எடுத்தோம்னா இசட்டோட காஞ்சுகேட்டை எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மைனஸ் வந்துட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு தான் நம்ம மாற்றணும். சப்போஸ் இசட் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருந்துச்சு அப்படின்னா இசட் காஞ்சுகேட் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு மாற்றணும். அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைனை மாற்றணும். அதுதான் காஞ்சுகேட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். இப்போது இசட்டுங்கிறது வந்து ரியல் பார்ட்டாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இசட்டும் இசட் காஞ்சுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இசட் = இசட் காஞ்சுகேட்டாக இருந்துச்சுன்னா இசட் ரியல் பார்ட்டாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனுங்கிறதுனால இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஒரு சில இடங்களில் நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் தேவைப்படும். அதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இசட் காஞ்சுகேட்டுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறோம் அப்படின்னா திருப்பி நமக்கு இசட் தான் கிடைக்கும். இப்போ இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் காஞ்சுகேட்டுங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். திருப்பி இசட் காஞ்சுகேட்டுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் இந்த இசட் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு Z1 + Z2 ஹோல் காஞ்சுகேட் எடுக்கும்போது Z காஞ்சுகேட் + Z2 காஞ்சுகேட்டுக்கு ஈக்குவலாக அது வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் Z1 டிவைடட் பை இது வந்துட்டு Z2 ஹோல் காஞ்சுகேட்டை வந்துட்டு நம்ம Z1 காஞ்சுகேட் டிவைட் Z2 காஞ்சுகேட்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது x = ரியல் பார்ட் ஆஃப் Z = Z ப்ளஸ் Z காஞ்சுகேட் டிவைடட் பை 2. இசட்டுங்கிறது என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இசட் காஞ்சுகேட்டுங்கிறது என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆயிரும். 2x டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ரியல் பார்ட் ஆஃப் இசட் = Z ப்ளஸ் Z காஞ்சுகேட் டிவைடட் பை 2. சேம் மெத்தடில் y = இமேஜினரி பார்ட் = Z மைனஸ் Z காஞ்சுகேட் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் புரிஞ்சிச்சா? இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான், நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்தது தான். இருந்தாலும் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். காஞ்சுகேட்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது மாடுலஸ், அதாவது
z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா mod z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் அதோட வேல்யூ. ஓகேவா? mod zோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். mod z வந்துட்டு 0 விட பெருசாவோ 0க்கு ஈக்குவலாகவோ இருக்குது அப்படின்னா mod z ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் சரி z வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இசட்டையும் இசட் காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது mod z1 z2 mod z1 mod z2 நம்ம செப்பரேட்டாக எழுதலாம். அதே மாதிரி ஹோல் டிவிஷனில் இருந்துச்சுன்னா செப்பரேட் டிவிஷனில் நம்ம மாற்றி எழுதுனா கீழே இருக்கிற நம்பர் 0வாக வரக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிற நம்பர் 0வாக வந்துருச்சுன்னா நமக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்மாக வந்துடும். அதனால தான் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு p/q ஃபார்மில் வந்தாலே q நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டிஷன் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது z1 ப்ளஸ் z2 mod ஸ்கொயர் ஈக்குவல் டு இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். பட் என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா 2 ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 காஞ்சுகேட் வரும். மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் 2 ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 காஞ்சுகேட் வரும். இந்த ப்ளஸ் மைனஸ் தான் மாறும். கொஷினில் இருக்கிறது மாதிரி இங்கே மாறிடும். நெக்ஸ்ட்டு z1 ப்ளஸ் z2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு தியரம். ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 z 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்குது. மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் z விட கம்மியான நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இது நெகட்டிவில் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு அந்த ரியல் பார்ட் ஆஃப் z ஹோல் z விட கம்மியாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதில் வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வரும் இல்லையா? இதோட வேல்யூ என்ன? மாடுலஸ் வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நமக்கு ஆப்வியஸ்லி இதை விட இது கம்மியாக தான் இருக்கும். சேம் வே இமேஜினரி பார்ட்டுக்கும் எழுதுகிறோம். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. இது வந்து ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது modulus of z1 minus z2 greater than equal to whole modulus of modulus z1 minus modulus z2. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப வந்துட்டு இதுக்கு ரிஸ்க் எடுத்து சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுன்னுலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம்னாலே நமக்கு ஆரும் தீட்டாவும் வந்துடும். ஓகேவா? இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்கு இல்லையா? இசட்டோட வேல்யூவை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் ஆருங்கிறது மேக்னிடியூட் அண்ட் தீட்டாங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அல்லது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இசட் இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? போலார் ஃபார்ம்னா ஆர்கமா தீட்டா வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்துட்டு யூனிக்காக இருக்காது. ஓகேவா? இது சின்ன சின்ன நோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டீட்டாங்கிறது ஆர்குமெண்ட் இசட்டாக இருக்குது அப்படின்னா டீட்டா ப்ளஸ் 2n பையும் ஆர்குமெண்ட்டோட இசட்டாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த எண்ணுங்கிற எலமெண்ட் வந்து ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா. ஓகேவா? அடுத்தது இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்துட்டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை க்ளோஸ் இன்டர்வல் பைக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இசட் எப்படி இருக்கும்னா மைனஸ் பை லெஸ் தென் ஆர்குமெண்ட் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை. ஓகேம்மா? ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறத நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், ஸோ அதையும் நம்ம எடுப்போம். அதுதான். ஓகேவா? அடுத்தது இப்போது ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். z1 z2ங்கிறது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஆர்குமெண்ட் z1 ஈக்குவல் டு மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 காஞ்சுகேட்னா என்ன வரும்? நமக்கு சிம்பிள் மாறும். ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நமக்கு எப்படி செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம்? அடிஷனில் செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். ஆர்குமெண்ட் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் z2. ஓகேவா? அடுத்தது டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதணும். இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லெவலில் படித்தது தான்.
உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், டிவிஷனில் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆர்குமெண்ட் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன வரும்னா இன்ஃபினிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் டி மௌரிஸ் தியரம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐன் சைன் தீட்டா ஹோல் பவர் என். பவரில் n இருக்குது அப்படின்னா அந்த எண்ணை வந்து நம்ம தீட்டாக்கு உள்ளே கொண்டு வரணும். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ என்னுக்கு பதிலாக 4ன்னு இருந்துச்சுன்னா காஸ் 4 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 4 தீட்டா இப்படி எழுதணும். ஓகேவா? அடுத்தது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் தான். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா காஸ் 2k பை பை என் ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை என். இதில் கேங்கிறதோட வேல்யூ 0லேருந்து n வரைக்கும். ஓகேவா? இப்போ வந்து w ஈக்குவல் டு காஸ் 2 பை பை என் ப்ளஸ் ஐ 2 பை பை என்னு நம்ம எடுத்துக்கிறோம். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா 1, w, w ஸ்கொயர், w கியூப், w4 இப்படியே wn வரைக்கும் போயிடும். ஓகேவா? அதுதான் nth யூனிட்டி. நெக்ஸ்ட்டு cube roots of unity. 1 plus or minus w equal to minus 1 plus I root 3 by 2. அடுத்தது w square equal to minus 1 minus I root 3 by 2. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபார்ம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. பட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இதுதான் கிடைக்கும். அடுத்தது நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் நம்ம இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் மெயினாக பார்க்கக்கூடிய சிலபஸில் இருக்கிற டாபிக். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்ததும் சிலபஸில் இருக்கும். பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு லிமிட்னா என்னன்னு பார்க்கலாம். A function w equal to f of z is said to be have a limit L as z tends to z0 if given epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that modulus of z minus z0 less than delta that is equal to modulus of f of z minus L less than epsilon. We write limit z tends to z0 f of z equal to L. அதாவது f of zங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு எல்லுங்கிற லிமிட் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா இசட் வந்து z0ங்கிற வேல்யூவை அப்ரோச் பண்ணுறப்போ நமக்கு கிடச்சிருக்கிற எப்சிலானோட வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கணும். ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற டெல்டாவோட வேல்யூவும் 0வை விட அதிகமாக இருக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 வந்து டெல்டா வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அதோட ஃபார்ம் எப்படின்னா இப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது எடுத்துக்கிற ஃபங்க்ஷன், இசட்டுங்கிறது இசட்டுங்கிறது z0 அப்ரோச் பண்ணும்போது எல்லுங்கிற வேல்யூ நமக்கு லிமிட்டாக கிடைக்கும். ஓகேவா? இதுதான் லிமிட். இது வந்து நமக்கு பின்னாடி ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்னுமே ஈஸியாக புரியும் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இப்போது எஃப் அண்ட் ஜிங்கிறது 2 ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட லிமிட்ஸ் z0ல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ எஃபோட ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? லிமிட் z டென்ஸ் டு z0 எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு எல்லுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜிக்கு லிமிட் z டென்ஸ் டு z0 g ஆஃப் z ஈக்குவல் டு எம்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது அந்த 2 லிமிட்டையும் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணும்போது அதோட வேல்யூஸ் என்ன? LM. அதுவும் திருப்பி நமக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆகும். அதை தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அதோட ஆன்சரையும் நம்ம லிமிட்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் லிமிட்டையும் டிவைட் பண்ணுவோம். பட் எம் வந்து 0வாக இருக்கக்கூடாது. நான் அப்ளை சொன்ன மாதிரி தான் p/q ஃபார்மில் இருந்தால் q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ லிமிட்னா என்னன்னு உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். அடுத்த தியரம். இப்போது லிமிட் z டென்ஸ் டு z0 எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு எல் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு z0 எஃப் ஆஃப் z காஞ்சுகேட் என்ன கிடைக்கும்னா எல் காஞ்சுகேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் இசட்டுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது கிடைக்கிற லிமிட்டுக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது
இமேஜினரி பார்ட்டை நம்ம எஃப் ஆஃப் இசட்டாக எடுக்கும்போது லிமிட்லேயும் நமக்கு இமேஜினரி பார்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லிமிட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நமக்கு வந்து ஒரு 3 டைப்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் எப்போவுமே யூனிக் வேல்யூவாக இருக்கும். யூனிக் வேல்யூனா தனித்துவமான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? நமக்கு லிமிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுத்து லிமிட் என்னன்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ இசட் ஈக்குவல் டு 0ல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இப்போ இசட் ஈக்குவல் டு 0ல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 மாடல்ஸில் தான் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா போதும். ஸ்கூல் மாதிரி இருக்க எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா லிமிட்லலாம் நீங்கள் இந்த அளவுக்கு சம் போட்டு பார்த்தா போதும். நிறையா போட்டு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறையா சம்ஸ் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், லிமிட் இசட் டென்ஸ் டு 2 இசட் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை இசட் மைனஸ் 2. இப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இசட் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை இசட்டோட வேல்யூ 2 மைனஸ் 2. இப்போ இங்கே மேலே என்ன கிடைக்கிது? 4 மைனஸ் 4, கீழே 2 மைனஸ் 2 0, 0 பை 0 ஈக்குவல் டு 0. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0. ஓகேவா? இது வந்து வேல்யூ கொடுத்து நம்மளை லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷனை கொடுத்து அதுக்கு வந்துட்டு லிமிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஒரு லைன் வரைகிறோன்னு வைங்களேன், அது நமக்கு எப்படியெல்லாம் வரலாம்? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக வரலாம். இல்லை அப்படின்னா அலாங் ஒய் ஆக்சிஸ் வழியாக போகலாம். இல்லை அப்படின்னா இப்படியும் வரலாம். ஓகேவா? y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ஸோ ஒய்ங்கிறது எம்எக்ஸாகவும் வரலாம். எக்ஸ் ஆக்சிஸ் வழியாகவும் போகலாம், ஒய் ஆக்சிஸ் வழியாகவும் போகலாம். இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனை இப்படி க்ராஸாகவும் கொண்டு போகலாம். ஓகேவா? இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போச்சு அப்படின்னா எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ் வழியாக போகுது அப்படின்னா ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுவே இங்கே ஒய்ன்ற லைனாக போச்சு அப்படின்னா எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய்க்கு எம்எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3க்கும் ஒரே வேல்யூ ஆன்சராக கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு வேல்யூ மாறி இருந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை, அந்த பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதே போல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இசட் காஞ்சுகேட்னா என்ன? இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இசட் காஞ்சுகேட்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? எக்ஸுக்கு 0 போடணும், அதுக்கப்புறம் ஒய்க்கு 0 போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டால் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை ப்ளஸ் ஐஒய். அடுத்தது ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா மேலேயும் 0 வரும், கீழேயும் 0 வரும், ஆன்சர் 0. ஓகேவா? அடுத்தது என்ன? லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 எக்ஸ் டென்ஸ் டு 0. மேலே எக்ஸ் கிடைக்கும், கீழேயும் எக்ஸ் கிடைக்கும். அடுத்தது எக்ஸுக்கு 0 போடும்போது அகெயின் 0 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஒய் டென்ஸ் டு எம்எக்ஸ். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா மேலே மைனஸ் ஐஒய், கீழே ப்ளஸ் ஐஒய் கிடைக்கும். எம்எக்ஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் ஐ எம்எக்ஸ் டிவைடட் பை ப்ளஸ் ஐ எம்எக்ஸ். இங்கே நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? 0 எடுத்திருக்கோமா? இப்போ மேலே என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐ எம் இன்ட்டு 0 டிவைடட் பை ப்ளஸ் ஐ எம் இன்ட்டு 0. அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 0 டிவைடட் பை 0. இப்போ இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. 3 வேல்யூவும் 0 கிடச்சிருச்சா? அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சா? புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டுட்டு ஒய்க்கு 0 போடுங்க.
அடுத்த ஸ்டெப்பில் ஒய்க்கு 0 போட்டுட்டு எக்ஸுக்கு 0 போடுங்க. அடுத்தது எக்ஸுக்கு 0 ஒய்க்கு எம்எக்ஸ் வேல்யூ போடுறோம். மூணுமே சேம் வேல்யூவாக வந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர். மாடுலஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு 0 போட்டால் ஆன்சர் 0 கிடைக்கும். அடுத்தது ஒய் டென்ஸ் டு 0 எக்ஸ் டென்ஸ் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. அடுத்தது எக்ஸ் டென்ஸ் டு 0 ஒய் டென்ஸ் டு mx. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு 0 ப்ளஸ் mx ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ப்ளஸ் m இன்ட்டு 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. மூணு லிமிட்டும் ஈக்குவலாக வந்துருச்சா? ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? லிமிட்டு இசட் டென்ஸ் டு 0ங்கிற பாயிண்டில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இசட்டுக்கு பதிலாக 2, 3 அந்த மாதிரி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஓகேவா? என்னென்னு தெளிவாக புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? ஒரு சில கொஷின்ஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2iy இப்படி கொடுத்துட்டு ஒய்ங்கிற பாயிண்ட் வந்து 0வாக இருக்கும்போது என்ன வரும், ஒய்க்கு வந்து 2 வேல்யூ கொடுக்கும்போது என்ன வரும்னு கேட்பாங்க. சேம் மாடல் தான். எக்ஸுக்கு 0 வச்சுட்டு ஒய்க்கு நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிடுச்சா லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் வரலைனாலும் நம்ம குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். பட் இப்போ லிமிட் என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0, அடுத்தது ஒய்க்கு 0 எக்ஸுக்கு 0, அடுத்தது எக்ஸுக்கு 0 ஒய்க்கு எம்எக்ஸ். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கும் ஆன்சர் சேமாக வரணும். 0 தான் வரணும்னு இல்லை, 1, 2, 3 எது வந்தாலும் ஓகே. பட் என்ன ஆன்சர் கிடைக்குதோ 3க்கும் அதே ஆன்சர் தான் கிடைக்கணும். ஏதோ ஒன்றுக்கு மாறி இருந்தால் கூட லிமிட் கிடைக்காது, எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? அடுத்தது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். The limit of f of z at z naught exists and limit z tends to z naught f of z equal to f of z naught, then the function f of z is continuous at z tends to z naught. அதாவது என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டாவது கண்டிஷன் லிமிட் z tends to z naught f of zோட வேல்யூவும் f of z நாட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோ பெரிய டெஃபினேஷனுக்கு சிம்பிளான ஷார்ட்கட் இது தான். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் z tends to z naught f of zோட வேல்யூ f of z நாட்டோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது, பார்க்கலாம். If f and g are continuous at z naught, then f plus g, fg, f minus g, f conjugate எல்லாமே என்னவா இருக்கும்? சேம் அந்த z நாட்டில் கண்டினியூஸாக இருக்கும். f and g z நாட்டில் கண்டினியூஸாக இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். அதே போல் f டிவைட் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் என்ன, p/q ஃபார்மேட்டில் இருக்கிறங்காட்டி g வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதுதான் y ஆஃப் z நாட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கீழே இருக்கிற நம்பர் எப்பயுமே 0வாக இருக்கக்கூடாது. அடுத்தது எஃப்ங்கிறது இசட் நாட்டில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் எஃப், இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ரெண்டுமே அதே பாயிண்டில் கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போது எஃப்ங்கிற பாயிண்ட்டு இசட் நாட்டில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப்பும் அந்த பாயிண்டில் கண்டினியூஸாக தான் இருக்கும். அதே போல் பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாலினாமியல்ஸை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், பி ஆஃப் இசட். அது வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, பி ஆஃப் இசட் டிவைடட் பை கியூ ஆஃப் இசட், அதுவும் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஆனால் கியூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் கண்டினியூஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். நம்ம ப்ரீவியஸ் சம்மே எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். இப்போ லிமிட் z டென்ஸ் டு 2 z ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை z மைனஸ் 2ஓட வேல்யூ லிமிட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. கண்டினியூஸ்னால் நமக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும், அது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் ஒன்று லிமிட் z டென்ஸ் டு z0 f ஆஃப் z ஈக்குவல் டு f ஆஃப் z0. இப்போ லிமிட் z டென்ஸ் டு z0 f ஆஃப் zோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 0ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது f ஆஃப் z0ஓட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். f ஆஃப் z0னா என்ன, கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இசட்டுக்கு பதிலாக நம்ம z0ஓட வேல்யூ போடணும். போட்டால் என்ன கிடைக்கும், சேம் தானே கிடைக்கும். 4 மைனஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிமிட் z டென்ஸ் டு z0 f ஆஃப் zோட வேல்யூவும் f ஆஃப் zோட வேல்யூவும் எப்பயுமே சேமாக தான் இருக்கும் எல்லா கொஸ்டின்லேயும். ஓகேவா, அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுவும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, லிமிட் z டென்ஸ் டு z0 f ஆஃப் zோட வேல்யூ தான் நம்ம லிமிட்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். அதோட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. f ஆஃப் z0க்கு என்ன பண்ணணும், கொஸ்டினில் z இருக்கிற இடத்துல z0ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கிது. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு என்னன்னு சொல்லலாம், அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு. இப்போ லிமிட் பார்த்தாச்சு, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு தியரம். The necessary and sufficient condition that the function f of z equal to u plus iv. f of z equal to u plus ivங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, யூவும் வியும் கண்டினியூஸாக இருக்கணும். u and v கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா f of z கண்டினியூஸ். f of z கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம்னா u and v கண்டினியூஸ் if and only if கண்டிஷன். ஓகேவா, அடுத்தது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நான் சொல்லிடுறேன். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது என்னென்னு கிளியராக புரிஞ்சிடும். இப்போது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இசட்டை வந்து டிங்கிற ஒரு ரீஜியனில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இசட் பிலாங்ஸ் டு டி. இந்த இசட்டை டிங்கிற ஒரு ரீஜியனில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இசட் வந்துட்டு இப்போது டியில் இருக்கிற 2ங்கிற பாயிண்டில் மட்டும் கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா, 2ங்கிற பாயிண்ட் கொடுக்கும்போது நமக்கு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்தது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ கண்டினியூஸ்னு சொல்கிறோம். இப்போ டிங்கிற ரீஜியனில் 2ங்கிற ஒரு பாயிண்டில் மட்டும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சப்போஸ் டியில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் ஈச் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேயுமே அது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிச்சா. டிங்கிற ரீஜியனில் ஒரு பாயிண்டில் மட்டும் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது கண்டினியூஸ். டிங்கிற ரீஜியனில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் ஈச் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, கிளியராக புரிஞ்சிருச்சா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் கூட கேளுங்க. ஓகேவா, அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு சில ரீமார்க்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். f of z equal to z ஸ்கொயருங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் 0,1 க்ளோஸ் இன்டர்வல் 0,1ங்கிற ரீஜியனில். இதை வந்து நம்ம டின்னு எடுத்துக்கோங்க. இந்த ரீஜியனில் z ஸ்கொயருங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது. அதாவது 0,1க்குள்ளே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதை பேஸ் பண்ணி ரிமார்க்ஸ் பார்த்துடலாம். Every uniformly continuous function is a continuous function, but the converse is not true. ஓகேவா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிற எல்லாமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சுனாலே அது கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஒரு பாயிண்டில் இருந்தால் அது நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஈச் பாயிண்ட்லேயே இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் கண்டிப்பாக அது கண்டினியூஸாக தான் இருக்கும். அடுத்தது இதே அதை நம்ம வந்து காம்பேக்ட் செட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன். காம்பேக்ட் செட்டை பொறுத்தளவுக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக வரும் எங்கே அப்படின்னா காம்பேக்ட் செட்டில்.
அடுத்தது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டில் எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுமே யூனிஃபார்ம் கண்டினியூஸாக தான் இருக்கும். எங்கே? க்ளோஸ்ட் அண்டு பவுண்டட் செட்டில். ஓகேவா? இப்போ கண்டினியூஸ்னால் என்ன, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? அடுத்தது டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு நமக்கு இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட் நாட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது அதுக்கு 1, 2, 0 என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அது இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். எஃப் ஆஃப் இசட் நாட்னா என்ன, கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இசட்டுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறது தான் எஃப் ஆஃப் இசட் நாட். ஓகேவா? எஃப் ஆஃப் இசட் நாட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, லிமிட் z டென்ஸ் டு z நாட் எஃப் ஆஃப் z மைனஸ் எஃப் ஆஃப் z நாட் டிவைடட் பை z மைனஸ் z நாட். இந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். கொடுத்துருக்கிற z நாட் வேல்யூ z வேல்யூவெல்லாம் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ சேம் எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் யூனிக்காகவும் இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ வந்து இந்த லிமிட்டை நம்ம என்னென்னு வந்து டினோட் பண்ணலாம்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட்னு சொல்லலாம். டிஃப்ரென்ஷியபிலிட்டி தானே. டிஃப்ரென்ஷியபிலிட்டினா இப்போ எக்ஸோட டிஃப்ரென்ஷியபிள் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ் டேஷ்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் இதை வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் இசட்னு சொல்லலாம், டிஎஃப் பை டிஎஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். f of z equal to modulus of z square differentiable only at z equal to 0. z equal to 0ங்கிற பாயிண்டில் இது வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லிமிட் z டென்ஸ் டு 0. z நாட்டோட வேல்யூ என்ன? 0. அடுத்தது f of z என்ன? modulus of z square மைனஸ் f of z நாட்டோட வேல்யூ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். டிவைட் பை z மைனஸ் z நாட்டோட வேல்யூ 0. ஓகேவா? இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. நான் இங்கே டேரெக்டாக y ஈக்குவல் டு mxன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போடும்போது 0 தான் ஆப்வியஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு mxங்கிற ஸ்டெப்பில் போயிட்டேன். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு 0 போட்டுட்டு y டென்ஸ் டு 0 x டென்ஸ் டு 0 போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் வரணும்னா வரலாம். எனக்கு இது ஆப்வியஸாக 0 வரும்னு தெரிஞ்சதுனால நான் டேரெக்டாக வீடியோ லென்த் ஆகிறதுனால அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸுக்கு 0 போட்டுட்டோம் அப்படின்னா ஒய்க்கு எம்எக்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? மேலே எம் ஸ்கொயர் கிடைக்கும், கீழே சாரி ஓகே சாரி நான் தான் தப்பாக போட்டுட்டேன். இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஒய் டென்ஸ் டு எம்எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எம்எக்ஸ் போட்டால் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிற டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். அதே போல் கீழே இருக்கிற டேர்ம்லேருந்து எக்ஸை நான் காமனாக எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம்? 0 கொடுக்க போகிறோம். இப்போ மேலேயும் கீழேயும் எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும்? ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். ஓகேவா? ஆன்சர் கிடச்சிருச்சா? அப்போது எஃப் ஆஃப் இசட் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் வந்துட்டு இசட் 0ல் டிஃப்ரென்ஷியபிள் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு வேல்யூ கிடைக்கணும். அது என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. நமக்கு இப்போ 0 கிடச்சிருக்குது. ஸோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இது டிஃப்ரென்ஷியபிலிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் அ பாயிண்ட், த எஃப் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட். தென் இப்போது எஃப் ஆஃப் இசட் வந்துட்டு ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்டில் கண்டினியூஸாகவும் இருக்கும். பட் கன்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஓகேவா? அடுத்தது
காச்சி-ரீமான் ஈக்குவேஷன் சிஆர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். அதாவது யூஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், விஏ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே போல் யூஏ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், விஏ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த வேல்யூஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ரெகுலர் ஃபங்க்ஷன். இப்போது அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை டிங்கிற ரீஜனில் நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்போ நம்ம அனலிட்டிக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் அதுக்கு இருக்கணும். ஓகேவா? எங்கே இப்போ Z0 பிலாங்ஸ் டு டி, Z0ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்போது Z0ங்கிற பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் எஃப்க்கு டெரிவேட்டிவ் இருக்கணும். அண்ட் எஃப்ங்கிறது Z0 சுற்றி டியில் இருக்கிற ரீஜனில் இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்லேயுமே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நமக்கு நெசசரி கண்டிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் இருக்குது. இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் இசட்டை வந்து யூ ப்ளஸ் ஐவின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன் என்ன, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இந்த கண்டிஷன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெசசரி கண்டிஷன்னு சொல்லுவோம். அடுத்தது சஃபிஷியன்ட் கண்டிஷன்லாம் அதே தான். பட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் விஒய் விஎக்ஸ் யூஒய் இந்த நாலுமே ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகணும். நெசசரி கண்டிஷனில் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை. பட் சஃபிஷியன்ட் கண்டிஷனில் இந்த நாலும் நமக்கு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறமா சிஆர் ஈக்குவேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்டில் அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்டில் அது டிஃப்ரென்ஷியபிளும் ஆகும். ஓகேவா? பட் கன்வர்ஸ் பார்ட் இட் நாட் ட்ரூ. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டாக அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xiy. இதில் இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், v ஈக்குவல் டு 2xiy. u எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 0, அப்போது 2x. v எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2iy, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1 ஆகிடும். அடுத்தது யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2y கிடைக்கும். வியை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2ix கிடைக்கும். நம்ம கண்டிஷன் என்ன, ux ஈக்குவல் டு vy ஈக்குவல் டு மைனஸ் யூஎக்ஸா. சாரி, கண்டிஷன் இது மட்டும் தப்பு. uy ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். ஓகேவா? இதுதானே காச்சி-ரீமான் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ux என்ன, 2x ஈக்குவல் டு விஒய்டோட வேல்யூ என்ன, எகெயின் 2x. இது வந்து இமேஜினரி பார்ட், அதனால் நம்ம ஐ வந்து எடுக்க வேண்டியதில்லை. அடுத்தது uy-யோட வேல்யூ என்ன, மைனஸ் 2y மைனஸ் vx-ஓட வேல்யூ என்ன, 2y. அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 2y. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஏன்னா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸில் பார்த்த டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா குரூப் லிங்க் கொடுக்குற குரூப்பில் பண்ணுங்கள். இன்றைக்கி டெஸ்ட்டும் இந்த டாபிக் தான், கொஸ்டின்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.